நார்வே செஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை பிரக்யானந்தா படைத்துள்ளார். 14வது நார்வே சர்வதேச செஸ் போட்டி ஆஸ்லோ நகரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 6 வீரர் வீராங்கனைகள் தங்களுக்குள் தலா 2 முறை மோதினர். 9வது சுற்றின் முடிவில் தமிழ்நாட்டின் பிரக்யானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் இருந்தார். இதனையடுத்து 10வது மற்றும் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை தோற்கடித்தார். இதன் மூலம் நார்வே செஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா படைத்தார். ஏற்கனவே ஒரே தொடரில் மேக்னஸ் கார்ல்சனை 2 முறை வீழ்த்திய விஸ்வநாதன் ஆனந்தின் 19 ஆண்டுகால சாதனையையும் பிரக்யானந்தா சமன் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நார்வே செஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை பிரக்யானந்தா படைத்துள்ளார். 14வது நார்வே சர்வதேச செஸ் போட்டி ஆஸ்லோ நகரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 6 வீரர் வீராங்கனைகள் தங்களுக்குள் தலா 2 முறை மோதினர். 9வது சுற்றின் முடிவில் தமிழ்நாட்டின் பிரக்யானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் இருந்தார். இதனையடுத்து 10வது மற்றும் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை தோற்கடித்தார். இதன் மூலம் நார்வே செஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா படைத்தார். ஏற்கனவே ஒரே தொடரில் மேக்னஸ் கார்ல்சனை 2 முறை வீழ்த்திய விஸ்வநாதன் ஆனந்தின் 19 ஆண்டுகால சாதனையையும் பிரக்யானந்தா சமன் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.